கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஹனி ட்ராப் மாதிரியான விஷயம் வந்து ஒன்று போயிட்டு இருக்குது, அதை தாவேக்காவினர் செய்கிறாங்க அப்படின்ட்டு. 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு ஹனி ட்ராப் பண்ண போகிறாங்க, அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது. கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க ஹனி ட்ராப். ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்டையும் பல விதங்களில் அவங்க எடுக்கிற பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஃபீமேல் ஐடியிலேருந்து பேசுகிறது. மைனர் என்ன இருக்கார்ல, அவருக்கு ஹாய் உனக்கு ஒரு வணக்கம் தோழர்னு அனுப்புகிறாரு. சாரி ஐ கெஸ் இட்ஸ் ராங் நம்பர் அப்படின்னே அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. அடுத்து இது எதில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் அவருடைய நம்பருக்கு வந்திருக்கு. அப்போ இவர் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. திரும்ப டக்குன்னு ட்ரெஸ் இல்லாத ஒரு பிக் வருது அவருக்கு. இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வருது, சரிங்களா? அந்த மெசேஜ் நீங்கள் நம்புற மாதிரியே இருக்காது. ஆரம்பிக்கும் போது உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், சூப்பராக இருக்குது, வாவ் அப்படின்னு. இதுவும் வந்து உங்களோட நம்பருக்கு வருது. இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணோட ஐடியிலேருந்து வருது. அது ஒரு பொண்ணு தான். உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப போல்டாக இருக்குது, ரியலி சூப்பர், சாரி உங்கள் நேம். சரி, இப்போ எனக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தா 2-3 ஜேர்னலிஸ்ட்டுக்கும் நிறைய போகுது. உன்னை கருத்தியெல்லாம் நீ அடிக்க முடியலங்கிறதுக்காக நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்குறல்ல. HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சேகுவார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க, அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சே. வணக்கம். உங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் அண்ட் உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஹனி ட்ராப் மாதிரியான விஷயம் வந்து ஒன்று போயிட்டு இருக்குது, அதை தாவேக்காவினர் செய்கிறாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி நீங்கள் ஒரு விலாவரியாகவும் சொல்லியிருந்தீங்க, ஒரு வீடியோ சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இப்போது என்ன நடக்குது எக்ஸாக்டாக, இல்லை உங்களுடைய பார்வைக்கு அந்த விஷயம் என்ன? இது வந்து எனக்கு மட்டும் தான் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இந்த விஷயத்த வந்து கரெக்டாக எல்லா சேனல்லையும் சொல்கிறதா 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு ஹனி ட்ராப் பண்ண போகிறாங்க, அதுக்கான வேலைகள்லாம் நடக்குது, என்ன மிரட்டுவானுங்க இல்லை அவங்களுக்கு அடிப்பணி வைப்பானுங்கன்னு 2 மாதத்துக்கு முன்னாடியே சொன்னேன். ஈவன் அது டேட்டோட மென்ஷன் பண்ணேன். ஜெயநாயகன் படம் வந்து பேசி ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாள் 10 நாள் பேசுவாங்க, அப்புறம் அது அமிங்கிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒரு விஷயத்த பூம் பண்ணுறதுக்காக வரானுங்க அப்படின்னு 2 மாதம் முன்னாடியே சொன்னேன். கரெக்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க ஹனி ட்ராப். ஒவ்வொரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்டையும் பல விதங்களில் அவங்க எடுக்கிற பல ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட ஒரு ஃபீமேல் ஐடியிலேருந்து பேசுகிறது. அப்படி பேசும்போது யூடியூப் ரூட்டர்ஸ் மைனர் என்ன இருக்கார்ல, அவருக்கு ஹாய் உனக்கு ஒரு வணக்கம் தோழர்னு அனுப்புகிறாரு. ஓ மை காட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஜஸ்ட் சீன் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் செக் த நம்பர், சாரி ஐ கெஸ் இட்ஸ் ராங் நம்பர் அப்படின்னே அவர் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. அடுத்த நாள் வருது, ஹாய் டு யூ நோ எனி ஒன் செல் லேண்ட் இன் பெங்களூர். இது எதில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் அவருடைய நம்பருக்கு வந்திருக்கு. அப்போ இவர் பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு. திரும்ப டக்குன்னு ட்ரெஸ் இல்லாத ஒரு பிக் வருது அவருக்கு. உடனே இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அசிங்கமாக திட்டிட்டு வச்சிட்டாரு, இந்த வேலை வேறு எம்டியா காட்டு, என்கிட்ட காட்டாது, சாத்திட்டு போனால் அமுச்சு விட்டாரு. இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் வருது, சரிங்களா? அந்த மெசேஜ் நீங்கள் நம்புற மாதிரியே இருக்காது. ஆரம்பிக்கும் போது உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன், சூப்பராக இருக்குது, வாவ் அப்படின்னு. இதுவும் வந்து உங்களோட நம்பருக்கு வருது. இது வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணோட ஐடியிலேருந்து வருது. அது ஒரு பொண்ணு தான். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்கள் வீடியோஸ்லாம் பார்க்குறோம், சூப்பராக இருக்குது, ஓகே தேங்க்ஸ். அப்புறம் மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சென்னையில் தானா அப்படின்னா, ஆமாம் சென்னை தான். எப்படி உங்களுக்கு இவ்வளோ ஹியூமர் சென்ஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது, நான் ரிச் ஃபேமிலியோட பார்ப்பேன் அப்படின்னே. இதெல்லாம் என் மைண்டை அப்படியே கன்வின்ஸ் பண்ணுறதுக்கானது. சரி ஓகே தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னே. நீங்கள் சூப்பராக பண்ணுறீங்க, உங்கள் டீமில் நீங்கள் தான் அப்படின்னு வந்துச்சு. சரி, இதில் என்ன கொடுமைனா எங்கள் டீமுக்கும் இதே மாதிரி ஒரு மெசேஜ் போகுது, எங்கள் டீமில் ஒரு ஆளுக்கும். அவங்க பார்த்துட்டு ரிப்ளையே பண்ணலை. இது நமக்கு ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ரிப்ளையே பண்ணலை, அது அக்செப்ட் கூட பண்ணல அந்த மெசேஜை. அப்போ மறுபடியும் எனக்கு வரவும் நான் வந்துட்டு சரி ஓகே நிறுத்திட்டேன். மறுநாள் காலையில் குட் மார்னிங்னு வந்துச்சு, பார்த்தேன். சரி நான் அப்படியே நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. 10 மணிக்கு சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, பிஸியா, பேசுங்க, என்னாச்சு பேசுங்க, இன்றைக்கி வீடியோ சூப்பர்னு ஒரு லிங்க் எடுத்துகிட்டு வந்து போட்டு சூப்பர் அப்படின்னு பேசிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் அன்றைக்கி ஃபுல்லாக ரிப்ளை பண்ணல. என்ன கொடுமைனா நான் என் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கே ரிப்ளை பண்ண மாட்டேன், வீட்டுக்கு போயிட்டா. அவங்க ஃபோன் பண்ணி பல இடங்களில் கத்துவானுங்க, தயவுசெய்து ஃபோன் மெசேஜை பாருங்கள், என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு. சரியா பார்க்குறேன், அந்த மாதிரி ரேஞ்சு தான் நான் ஃபோனில். இப்போ இவங்க யாருனே தெரியாதவன்ட்ட வேறு பேசிகிட்டு இருக்கோமா. அப்போ என்னென்னா மறுபடியும் மறுநாள் சாப்பிட்டியானோடனே எனக்கு ஒரு கடுப்பாகி ஃபோன் எடுத்து, இந்த பார்
நான் என் பொண்டாட்டிகிட்டே இப்படிலாம் பேச மாட்டேன், நீங்கள் யாருன்னே தெரியல, ஒர்க் ரிலேட்டடாக ஏதாவது பேசணுன்னா சொல்லுங்கள், இதுலேயே கால் ஆப்ஷன் இருக்குது, கால் பண்ணிடுங்க, இல்லைனா கேளுங்க நான் டெக்ஸ்ட்டில் சொல்கிறேன்னு. அதோட அந்த ஐடி வந்து இன்வேலிட் யூசர்ஸ்னு போயிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு கன்ஃபரண்ட் பண்ணி பேசணுன்னே ஆமாம், இன்வேலிட் யூசர்ஸ்ன்னு போயிடுச்சு. அப்புறமா நேற்று ஒரு மெசேஜ் வருது, ரீசெண்ட்லி ஐ சா யுவர் வீடியோஸ், ஹாப்பி பொங்கல் அதெல்லாம் வந்துச்சு. நானும் ஹாப்பி பொங்கல் ஓகே சொல்லுங்கள் அப்படின்னோடனே, உங்கள் வீடியோஸ் எல்லாம் ரொம்ப போல்டாக இருக்குது, ரியலி சூப்பர், சாரி உங்கள் நேம். சரி சேகோரா, சரி நைஸ் டு மீட் யூ, டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் ஆக்சுவலி நான் கேட்க வந்ததே வேறு, உங்கள் ஆஃபீஸ் சென்னையா, சென்னையில் ஏதாவது வேக்கன்சி இருக்கா, சரி நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்னு. பார்க்குறேன் நம்ம அதை வச்சு கொஞ்சம் கேல்குலேட் பண்ணிடலாம்ல, ரெஸ்யூம் அனுப்புங்க அப்படின்னு. இந்த மெயிலுக்கு அனுப்பலை. எனக்கு வந்து ரெஸ்யூம்லாம் எதுக்கு ப்ரோ, நான் சும்மா வரேன், நீங்கள் வந்து சும்மா ட்ரெயின் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க எங்களுக்கு வேக்கன்சி இருக்குது, நீங்கள் ரெஸ்யூம் அனுப்புங்க, இல்லைனா க்ரியேட் பண்ணி அனுப்புங்க. அதில் வந்து எனக்கு என்னென்ன வேணும்னா அட்ரஸ்ஸு, எஜுகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில், இதை மட்டும் அனுப்புங்க. ஏதாவது வீடியோஸ்லாம் நீங்கள் பண்ணியிருந்தா இப்போ அனுப்புங்க மீடியா ரிலேட்டடாக அப்படின்னு. இல்லைனா லிங்க் அனுப்பி விடுங்க என்ன. அதுக்கு அவங்க வந்து ஒரு நம்பர் அனுப்பி இதான் என் நம்பருன்னு அனுப்பிச்சாங்க. சரி எனக்கு ரெஸ்யூம் அனுப்புங்க, நம்பர்லாம் இருக்கட்டும்னு ரெஸ்யூம் அனுப்புங்கன்னு. நம்பரை கிராஸ் செக் பண்ணி பார்த்தா ட்ரூ கலரில் ஒரு பையனோட நேம் வருது. ஆனால் இவங்களோட ஐடி வந்து ஒரிஜினல் ஐடி தான். நான் வந்து இப்போ காட்டலை, கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஃபாலோவர்ஸ், ஆயிரக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஐடி வந்து உண்மையாகவே பொண்ணு தான், உண்மையிலேயே பொண்ணு தான். ஆனால் அவங்கள எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னே தெரியலை. அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களுக்கு நான் வந்து 15,000 சேலரின்னு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இவ்வளோ கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க. அப்பயே கெஸ் பண்ணிட்டேன், என்னடா இது, அவங்கள பார்த்தா காஷ்மீரில் போய் பனிக்கட்டியில் விளாண்டுருக்குறாங்க, வீடியோஸ் உள்ளே போய் பார்த்தா ஃப்ளைட்டில் போயிருக்கிறாங்க. ரியல் ஐடி ஃப்ளைட்டில் போன மாதிரி ஒரு ரீல்ஸ், அது எனக்கும் தெரியல ப்ரோ. ஃப்ளைட்டில் போகிற ரீல்ஸ்லாம் இருக்குது. ஃப்ளைட்டில் போகிற அளவுங்களுக்கு 15,000 ஒரு சாதாரண அமௌண்ட்டு. நான் 15,000 ஷாக் ஆகுறாங்க. அப்போ இது ஒன்று. இப்படி 2-3 ஐடிஸ் நிறைய இருக்குது. இப்படி மானிட்டர் பண்ணி நம்ம நிறைய இருக்குது. சில பேர்லாம் எனக்கு பெரியாரை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் வந்து அந்த ஐடியாலஜியை பேசுகிறனால நான் வீடியோ பார்க்குறேன் அப்படின்வாங்க. ஓகே நன்றி. அப்புறம் அடுத்து என்னென்னா நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்வாங்க. அடுத்த மெசேஜு உங்கள் ஸ்மைல் நல்லாயிருக்கு, இப்படி வர ஆரம்பித்தோடனே அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன், ரைட்டரா அப்படின்னு. உள்ளே போனால் ஒரு ஃபோட்டோஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனால் ஒரு பொண்ணோட பேர் மட்டும் இருக்கும். சரி நம்ம அதையும் நோட் பண்ணி வச்சுருக்கேன். சரி இப்போ எனக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு பார்த்தா 2-3 ஜேர்னலிஸ்ட்டுக்கும் நிறைய போகுது. இப்போ முக்கியமான பெரிய ஜேர்னலிஸ்டெல்லாம் ரீச் பண்ணணும்ல, அவங்கள்ட்ட இந்த மாதிரி சின்ன மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. அப்போ ஒரு பெரிய விமன் ஜேர்னலிஸ்ட், நான் பேர் சொல்ல முடியாது, ஏன்னா இன்றைக்கி ஒரு பொண்ணு வந்து ஒரு பெரிய ஒரு பொறுப்பில் இருக்கணுன்றதே ஒரு பெரிய சவால். அப்போ அவங்க அங்கே இருக்கிறாங்க, அதனால் அவங்கள டிமோட் பண்ணுறதுனால இப்போ மற்றவங்களுக்கு யாராவது ஒரு தப்பான பாதையாகிடக்கூடாது. அதனால் அந்த விமன் ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க தான், ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க வாய்ஸ் ஆஃப் காமன் ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டாவது வாய்ஸ் ஆஃப் காமன் பல இடங்களில், சென்னை முழுக்க பல இடங்களில் ஆஃபீஸ் போட்டு வேலை செஞ்சாங்க. இப்போ தேனாம்பேட்டை கிட்ட தான் ஒரு பில்டிங் நல்லா ப்ளூ கலரில் இருக்கும், போனீங்கன்னா தெரியும், நான் அட்ரஸ் சொல்ல விரும்பலை. அந்த பில்டிங்க்கு மேடம் வந்து போயிட்டு வந்திருக்காங்க. என் கண்ணுக்கு வந்த தகவல் என்னென்னா, அங்கேருந்து மச்சான் அவங்க வந்துட்டு போனாங்கடான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான். என்னடா சொல்கிற, அவங்க தான் வேலை செய்கிறான், என்னடா சொல்கிற, சத்தியமாடா வந்துட்டு போனாங்கடா அப்படின்னா. அப்படியாடா அப்படின்னு. சரிடா அப்படின்னு எனக்கு இன்னொரு சோர்ஸில் போய் விசாரித்தா 3 lakhs வரைக்கும் மாதம் இறங்குது. அப்படியே நம்ம ஈக்காடு தாங்கல்ல ஒரு 4-5 சேனல் இருக்குது மெயின் ஸ்ட்ரீமே. ஆமாம் 4 சேனல் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. 3-4 சேனல் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரு சேனலில் தாவேக்காவுக்குன்னு ஒரு ரிப்போர்ட்டர் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டருக்கு பனையூர் ஆஃபீஸ்லேருந்து அமௌண்ட்டு ஓடுது. நடுவில் எடிட்டர்னு ஒருத்தர் இருப்பாங்களா, எடிட்டர் டெஸ்க்குன்னு ஒன்று உள்ளே இருக்கும், அவருக்கு மேலேருந்து, அதாவது நடுவில் இருக்கிற லீடர்ஸ்டேருந்து ஒரு அமௌண்ட்டு போகுது. ஹெட்டாக இருக்கார்ல அவருக்கு ஒரு அமௌண்ட்டு பெருசாக ஓடுது. இப்படி 3 படிநிலையில் இருக்கிற ஊழியர்களுக்கும் ஓனர்லேருந்து கீழே இருக்கவங்களுக்கும் அவங்க படி இழக்கிறாங்க. அந்த 3-4 சேனலுக்குமேவா? ஒரு சேனல். எனக்கு கணக்கு வந்தது ஒரு சேனல். அந்த ஒரு சேனலுக்கு பயங்கரமாக இருக்கிறாங்க. அந்த சேனல் வந்து இங்கிலீஷ் மேகசினும் ரன் பண்ணுது. அதில் வேலை செய்கிற ஒரு ஆளுக்கும் அமௌண்ட்டை இறக்குறாங்க. இது ஒரு சைடு ஓடுது. அப்புறம் 2-3 மெயின் ஸ்ட்ரீமில் நான் பேரெல்லாம் கூட மெயின் பண்ணி சொன்னேன். இப்போ தான் ஒரு ஃபீமேல் ஆங்கர், அவங்க இப்போ தான் கல்யாணம் கூட ஆச்சு, லேடி சூப்பர் ஸ்டார் பேரெல்லாம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கும் 75,000 மாதம்
போகுது. இல்லைங்க, இப்போது நீங்கள் இந்த பெண் ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த ஆஃபீஸ்க்கே நேராக போனாங்கன்னு சொல்கிறீங்க. பட் அவ்வளோ பிரபலமாக இருக்க ஒருத்தங்கன்னா அங்கேயே ஸ்பாட் பண்ணிவிடுவாங்கல்ல பார்க்குறவங்க. நீங்கள் வந்தால் போதும், ஆஃபீஸ்க்கு வந்தால் போதும், வந்துருங்க ப்ளீஸ் வந்துருங்க, ஒரு தடவை வந்துட்டு வாங்க. பப்ளிக்கே நோட்டீஸ் பண்ணிடுவாங்கன்ற என்ன இவங்க இந்த இடத்துக்குள்ளே போகிறாங்கன்றது இப்போ எந்த நம்பிக்கையில் போனாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த பார்ட்டி எப்படிப்பட்டதுன்னா அந்த ஆஃபீஸில் சிசிடிவிலாம் இருக்குது. அதை மார்க் பண்ணி நாளைக்கு பிளாக்மெயில் பண்ணலாம். பட் நீங்கள் பேசுகிறதுக்கு வந்து உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குது சொல்கிறது. அங்கே வேலை செய்கிறவனே பச்சையாக சொல்லிட்டான், ஓப்பனாக சொல்லிட்டான். இப்போ நான் அதை வெளியிடலாம் கூட, நாளைக்கு அந்த ஜேர்னலிஸ்ட்டோ இல்லை ஃபீமேல் ஜேர்னலிஸ்ட்டோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு எதிராக வேலை செஞ்சாங்கன்னா அவனுங்களே வெளியிடுவானுங்க. இவங்களால ஒன்றுமே பண்ணவும் முடியாது. அப்போ அடுத்து இவங்க இந்த ஃபீமேல் ஆங்கர் ஒருத்தவங்க சின்ன பொண்ணு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, அவங்க வந்து சினிமா பார்க்குறாங்க. எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, செங்கோட்டையன் சேரும்போது எல்லோரும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, எப்படா மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க எல்லாருக்கும் பதவி கொடுக்குறீங்க, உங்கள் கட்சியில் ஆளே இல்லையா, இவர் வந்த உடனே மாநில அளவில் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது என்றைக்கோ எங்கேயோ புஷி பேசின ஒரு வீடியோ இந்த சேனலில் வைரல் ஆகுது. தாவேகாவோட பைலா மாற்றிருக்காங்களாம், தெரியுமா உங்களுக்கு? என்னன்னு நமக்கு தெரிஞ்சது என்ன, 20 வருஷமாக போஸ்டர் ஓட்டுறவனுக்கு தான் பதவி, கலராக காரில் வரவனுக்கு பதவி இல்லை அப்படின்னு யார் சொன்னது? புஷி ஆனந்த். அதே புஷி ஆனந்த் இன்னொரு மேடையில் நாங்கள் வந்து பைலா மாற்றிட்டோம், அந்த பைலாவில் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும்னு ஒரு பைலா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே கேள்வி. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக பேசும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வர்றவங்களும் அங்கீகரித்து ஒரு பதவி கொடுக்குறது எல்லா கட்சியிலுமே இருக்குது. அது கரெக்டு தான், நம்ம அது வேணானே சொல்லலை. ஆனால் செங்கோட்டையன் சேரும்போது அந்த சேனல் அந்த வீடியோ மட்டும் வைரல் ஆகுது. ஆனால் அது அன்னைக்கான ஈவெண்ட்டுக்கான புஷியோட வீடியோவே கிடையாது. நான் போய் அப்லோட செக் பண்ணால் அன்றைக்கி தான் அது அப்லோடே ஆகிருக்கு, வெறும் ஷார்ட்ஸ் மட்டும். நீங்கள் ஒரு சேனலில் வந்து ஒரு சேனலோட செட்டப் நமக்கு தெரியும். ஒரு லாங் வீடியோ போடுறோம்னா அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்ஸை தான் ஒரு 2 நாள் 3 நாளாக பிரித்து போடுவோம். இல்லை ரொம்ப வைரலாக இருக்கக்கூடிய விஷயத்த ஷார்ட்ஸாக போடுவோம். சம்மந்தமே இல்லாமல் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஈவெண்ட்டோட ஒரு வீடியோவோட ஷார்ட்ஸ், அதுவும் பார்ட்டியோட ஷார்ட்ஸை ஒரு யூடியூப் சேனல் சம்மந்தம் இல்லாமல் அந்த ஷார்ட்ஸை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒன்று நடக்குது. அப்புறம் இப்படி எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணும்போது என்னென்னா, சில பேர்கிட்ட அவங்க டீலிங் போட்டிருக்கிறது எப்படி இருக்குன்னா, நீங்கள் விஜய் அடிங்க, எக்ஸ்ட்ரீம்லி அடிங்க, நீங்கள் வந்து மோசமாக என்ன வேணாலும் அடிங்க, ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் அறிவிச்சிருவாங்க. அறிவிச்சோடனே விஜய் ஒரு இடத்துல போய் நின்று பேசுவார்ல, அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விஜய் பேசுகிறது எனக்கு சரின்னு படுதோ, எனக்கு விஜய் மேலே எனக்கு 1000 கோவம் இருக்குது, இப்போயும் எனக்கு அவர் பிடிக்காது, பட் ஆனால் இன்றைக்கி அவர் பேசுனதில் எனக்கு ஒரு நியாயம் இருக்குன்னு தோணுது, சரின்னு தோணுது அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட் பேசணும். அதுதான் அவங்களுடைய அஜெண்டா. இப்போ இவர் இப்படி பேசுகிறதுனால அந்த விளைவுகள் எங்கே போய் மாறும்? பார்க்குற எல்லாருக்கும் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஜேர்னலிஸ்ட்டு இவரே சொல்கிறாரா, ஏய் பாரா அப்படி. அதுதான் ஃபஸ்ட். ஒன்று, நீ நல்லா திட்டு, எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் ஏதாவது 1-2 பிச் பண்ணு, அதுக்கு நீ எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். 2வது, நீ இப்போலேருந்தே விஜயோட பெரிய ஆதரவாளராக மாறிடு. புஷி ஆனந்தை விட மிக பெரிய விசுவாசியாக இருக்காரு. அடுத்துதான் நீங்கள் இன்னொரு நெரேட்டிவ் என்னென்னா, நீ எங்களுக்கு அடி பண்ணிடலைன்னா அவனை பிளாக்மெயில் பண்ணுவோம். இந்த 3 நெரேட்டிவை அவங்க செட் பண்ணி கீழே எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிருக்காங்க. பெரிய பெரிய ஜேர்னலிஸ்டெல்லாம் கூட அவங்க புரிய வச்சுருக்காங்க. இப்போ என்னோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நீ என்ன ஹனிட்ரா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை ஏன்னா எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து எனக்கு தெரியும் யாரை பார்க்க போகிறேன் அப்படின்னு. நான் இப்போ எங்கேயாவது ஒருத்தர் என்னை கூப்பிட்றாரு, ஹோட்டலுக்கு என்னை கூப்பிட்றாரு அப்படின்னா, என் டீமில் எல்லாருக்கும் லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்சிடுவேன். அனுப்பிச்சிட்டு 1/2 மணி நேரத்தில் நான் வரல அப்படின்னா, எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் கட் பண்ணேன் அப்படின்னா நான் உள்ளே இருக்கேன்னு அர்த்தம். நான் ஒரு வேளை கட்டே பண்ணலை, இல்லை வேறு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகுது, இல்லை வேறு ஏதோ ஆகுதுன்னா டக்குன்னு ஸ்பாட்டுக்கு உள்ளே வந்துடுங்க, 3வது காலுக்கு உள்ளே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். எங்கே போனாலும் சரி அப்படி சொல்லிட்டு தான் போவேன். அப்படி தான் அவங்களும் அதுக்கேற்ற மாதிரி 1/2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு வேளை கட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கரெக்டாக இருக்கும். வெளியில் வந்து நானே கூப்பிட்டேன்னா அவங்க வேலையை பார்த்து நாங்கள் கலைஞ்சு போயிடுவோம். இது எங்களுக்குள்ளே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஒருத்தர் மீட் பண்ண போகும்போதெல்லாம். நான் எனக்குலாம் சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா எனக்கு டவுட்டாக இருக்குங்க. நான் தவிர்க்கவே முடியாதுல்ல. சில பேர் வந்து ரொம்ப நல்லா பழகியிருப்பாங்க, வாங்க நேரில் மீட் பண்ணுவோம் அப்படின்னும் போது, நான் போகிறதுக்கு முன்னாடியே என் டீமில் இருக்க யாரையாவது இல்லை ஃப்ரெண்ட்ஸும் அந்த இடத்துக்கு போயிடுறா, கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாடான்னு அமுச்சு விட்ருவேன். அப்படி தான் நான் போவேனே. ஏன்னா அந்த அளவுக்கான சிக்கலோ இல்லை த்ரெட்டோ இருக்கா? நிறைய இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த பயம் வந்துருச்சு. அந்த மதன் ரவிச்சந்திரன் பண்ண அந்த ஸ்கேம்லேருந்து நம்ம தர்ம சங்கடத்துக்கு ஆளாயிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சவர் எதையாவது சும்மா ஒரு கவரை கொடுப்பாரு, அது கல்யாண பத்திரிக்கையாக கூட இருக்கும், இப்படி எடுத்து பார்த்தா டக்குன்னு எவனோ ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னோடனே மாட்டிப்போம். அது மாதிரி இல்லாமல் எதுனாலும் தெளிவாக இருப்போம் அப்படின்னோடனே எங்களுக்கு யார் என்ன கொடுத்தாலும் வேணான்னு தவிர்த்துருவோம், என்ன வேணாலும் தவிர்த்துருவோம். அப்போ இந்த அண்டர்ஸ்டாண்ட்லேயே நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் இன்னும் சேஃப் ஆகிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு டீம் ஒன்று பண்ணுது, ஹனிட்ரா பண்ணுது அப்படின்னா என்னால் சேஃப் ஆகிக்க முடியும். ஆனால் நான் வந்து என்னோட ஒரு கடமை என்னென்னா, என்ன மாதிரி இருக்கிற சக ஜேர்னலிஸ்ட்டுகளை காப்பாற்றணும். 1. 2வது,
உன்னை கருத்தியெல்லாம் நீ அடிக்க முடியலங்கிறதுக்காக நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்குறல்ல, இவ்வளோ மோசமாக இறங்குறல்ல, அப்போ நீ உன்னை நான் அம்பலப்படுத்தணும்ல, அது என்னோட மொதல் வேலையாக இருக்குது. அப்போ அதை நான் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு நான் வந்து அதையும் சேர்த்து செய்கிறேன். இப்போ இந்த பட்டியலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரோட பேர் சொல்லியிருக்கேன், வேறு ஏதாவது இருக்குன்னா நான் பார்த்துறேன் இருங்க. நான் டீகோடாக தான் சொன்னேன். இந்த இந்த இது வந்து என்னோடய சேனலில் வீடியோ வெளியிட்டேன். அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு சென்னையிலேயே இருக்க ஒரு 4 மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற 4 பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, வெவ்வேறு ஆளுங்க. அவங்களாம் யாருன்னா எனக்கு ஏதோ ஒரு வகையில் நெருக்கமானவங்க, என் கூட வேலை செஞ்சவங்களா இருக்கலாம், இல்லை எனக்கு முன்னாடி படித்தவங்களா இருக்கலாம். இப்படி யாராவது ஒருத்தர் எனக்கு ஃபோன் உங்களுக்கு ஏதோ ஒரு இதில் தெரிஞ்சவங்க எனக்கு வேறு யாராவது ஃபோன் பண்ணியிருந்தால் நான் திட்டி வச்சுருவேன், இல்லை ஹார்டாக பேசிடுவேன். ஆனால் தெரிஞ்சவங்களே ஃபோன் பண்ணுறாங்க. மேபி அந்த சேனலோட இன்ஃப்ளூயன்ஸில் பேச சொல்லலாம். அவங்க ஃபோன் பண்ணி கேட்ட ஒரே வார்த்தை, 4 பேர் ஒரே வார்த்தை, அந்த லிஸ்ட்டில் எங்கள் சேனலில் வேறு யார் யார் பேர் இருக்குது. ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் வந்து இப்போது யார் யார் இருக்கா? ஜேர்னலிஸ்ட் மணி இருக்கார், கோடீஸ்வரன் இருக்கார், எஸ்பி லக்ஷ்மணன் இருக்காங்க. அப்புறம் சமீபத்தில் ஒரு பெரிய மெயின் ஸ்ட்ரீம், சிங்கிள் ஓனர் கிடையாது, ட்ரிபிள் ஓனர்கிட்ட இருப்பாங்க, கூட்டமைப்பு மாதிரி. வளரிட்டனே உங்களை அசிங்கப்படுத்தணுன்ற பட்டியல் இருக்குல்ல, அதில் இருக்கிறது சாட்டை துரைமுருகன். அவர் பரப்புரை பாருங்களேன், இவ்வளோ நாள் லோனமி கொஞ்சம் போல்டாக இருந்துச்சு, எனக்கு என்னமோ இது நல்லா இருக்குன்னு தோணுது. இப்படின்னு ஒரு ஆள் பேசினாருன்னா அந்த பிம்பம் மாறும்ல. இவ்வளோ நாள் அடிச்சுட்டு இருந்தவரே மாற்றிருக்காரா அப்படின்ற அந்த பிம்பத்தை உருவாக்குறது தான் இந்த ஹனி ட்ராப். தானும் வந்து கோசல் ராம்னு ஒருத்தரை அணுகி, அந்த கோசல் ராம் வந்து இந்த மேகசினை அணுகி, நீங்கள் ஏன் வந்து சூப்பர் ஸ்டார் அடுத்து யார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுக்கக்கூடாது. அப்போ இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ரெடி பண்ணுறாங்க. அந்த சர்வே ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைனில் எடுக்கிறாங்க. ஆன்லைனில் எடுக்கும் போது சூப்பர் ஸ்டார் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு வரும்போது அஜித் வந்துடுறாரு. அஜித் வந்தோடனே நீங்களுக்கு தாங்க முடியல, ரிப்போர்ட் அடித்து அதை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆதவர்ஜுனா வந்து விசிகாவிலேருந்து நின்றுட்டாரு, இப்போ ஒரு தாவேக்காவுக்கு போகிறாரு. நீங்கள் வந்து ஏன் எங்களுக்காக பேசக்கூடாது, நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியை அடிச்சுக்கோங்க, அப்படியே திருமாவையும் அடிங்க. அப்புறம் இன்னொரு ஒரு யூடியூபர் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் தாவேக்காவை கண்டாமணிக்கு அடிப்பார். சார் நீங்கள் நம்ம பேசிக்கலாம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள், மந்த்லியே இல்லை ஒன் டைம் செட்டில்மெண்ட்டான்னு சொல்லுங்கள், பேசிக்கலாம். நீங்கள் அடிக்க வேணான்னு சொல்லலை, லைட்டாக அடிங்க. இந்த ஹனி ட்ராப் விஷயத்தை பாஜக காலங்காலமாக பண்ணும். இல்லை தாவேக்கா அப்படி ஒரு 4-5 பேர் உருவாக்கிறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். உருவாக்குறது தப்பு இல்லை, நீ ஹனி ட்ராப் பண்ணுறல்ல. கெமிஸ்ட்ரி படித்தவங்க உருவாக்கின நெருப்பு வேகமாக எரியும். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.